ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தோழா தோழி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டிஃபன்லேருந்து லஞ்ச் வரைக்கும் செம்ம டேஸ்ட்டாக நல்ல காரசாரமாக நல்லெண்ணெய் சேர்த்த நாட்டுக்கோழி மிளகு வறுவல் ரெசிபி பார்க்க போகிறோங்க. ஒரு முறை மசாலா இந்த மாதிரி அரைச்சி செஞ்சுட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீட்டில் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 பட்டை, 4லேருந்து 5 கிராம்பு எடுத்துட்டு இதை அப்படியே பேனில் சேர்த்துக்கோங்க. கூடவே 4 வரமிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ மிதமான தீயில 2 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாட்டுக்கோழி மிளகு வறுவல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வரமிளகாயை விட மிளகுடைய காரம் தான் ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால 4 வரமிளகாய் மட்டும் சேர்த்துட்டா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறம் மீடியம் சைஸில் கட் பண்ண ஒரு பெரிய துண்டு இஞ்சி, கூடவே 20 பல் பூண்டு எடுத்துட்டு இதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையுமே 2 நிமிஷம் மிதமான தீயில நல்லா வறுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா விழுதாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா தாங்க நல்லெண்ணெய் சேர்த்த நாட்டுக்கோழி மிளகு வறுவலுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு லைட்டாக சுடனதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு லைட்டாக மட்டும் பொரிய விட்டுட்டு 25லேருந்து 30 சின்ன வெங்காயம், அப்புறம் 2லேருந்து 3 வரமிளகாய், பச்சை மிளகாய், கூடவே கருவேப்பிலை இலைகள்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துச்சுங்க. இதுக்கப்புறமேட்டு மீடியம் சைஸில் கட் பண்ண ஒரு பெரிய தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, பெரிய தக்காளியாக இருந்தால் 1 மட்டும் போதுமானது. இப்போ எல்லாமே நல்லா மசிகிற அளவுக்கு இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ண 1 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழியை வந்து இதில் அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு நமக்கு நல்லா வதங்கி வரும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பச்சை வாசனைலாம் போயிட்டு இந்த மாதிரி தண்ணி விட்டுருக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்லங்க மசாலா, அதை அப்படியே இதில் சேர்த்துட்டு கூடவே அந்த ஜார்லேயே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதில் அப்படியே சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு டைம் மட்டும் இந்த மாதிரி கொதித்து வந்தோடனேயே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுக்கோங்க. இப்போது நாட்டுக்கோழி அப்படிங்கிறதுனால 5லேருந்து 6 விசில் விட்டுக்கோங்க. இப்போ விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இந்த சமயத்தில் கை நிறைய கொத்தமல்லி தலைகள்லாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கன்சிஸ்டன்சிலையும் நீங்கள் இறக்கிக்கலாம். நான் இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் திக்கான கிரேவிக்காக ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வைக்க போகிறேன். அவ்வளோதாங்க, இப்போ நல்லா கொஞ்சம் திக்கான கிரேவியாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சூப்பரான நல்லெண்ணெய் சேர்த்த நாட்டுக்கோழி மிளகு வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதில் நாட்டுக்கோழிக்கு பதிலாக மட்டனில் கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். மட்டன் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா ஒரு 7-8 விசில் விட்டுக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம அரைச்சோம் இல்லைங்க மசாலா, அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டிஃபன்லேருந்து லஞ்ச் வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. தயிர் சாத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ஸ்பெஷலாக நல்லெண்ணெய் சேர்த்த நாட்டுக்கோழி மிளகு வறுவல் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.